திருச்சியில் ஒருவருக்கு நிபா வைரஸ் தாக்கி சிகிச்சை பெற்று வருவதாக வெளியான தகவல் தவறானது என திருச்சி மகாத்மா காந்தி மருத்துவமனை டீன் அனிதா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் மகாலிங்கம் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் புத்தானத்தம் பகுதியைச் சேர்ந்த பெரியசாமி என்பவருக்கு நிபா வைரஸ் தாக்குதல் அறிகுறியுடன் திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் திருச்சி மாவட்டத்தில் நிபா வைரஸ் தாக்குதல் இருக்குதா என்பது குறித்து திருச்சி அரசு மருத்துவமனை டீன் அனிதா இருக்கிறார்கள். அவருடன் கேட்கலாம். மேடம் வணக்கம். புத்தானத்தம் பகுதியைச் சேர்ந்த பெரியசாமிக்கு நிபா வைரஸ் தாக்குதல் இருக்கா? அவருக்கு எந்த மாதிரியான சிகிச்சை இருக்குது? கண்டிப்பாக அவருக்கு நிபா வைரஸ் இல்லை. தயவு செஞ்சு பேனிக் ஆகாதீங்க. சாதாரண காய்ச்சல் தான். அவருக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்டு சிம்டமேட்டிக்காக கிடைக்கிது. வைரல் ஃபீவர் தான். பிளட் டெஸ்ட்டு எக்ஸ்ரே எல்லாம் எடுத்துருக்கோம். எல்லாமே நார்மலாக இருக்குது. பயப்பட வேண்டாம். இப்போ அவரோட இந்த கேரளாவுக்கு வேலைக்கு சென்று வந்த 40 பேருக்கும் அந்த மாதிரி தாக்குதலான ஒரு பயம் அச்ச உணர்வு இருக்குது. அவங்களுக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட் எதுவும் செக்கப் எதுவும் பண்ணியிருக்காங்களா? வேண்டியதில்லை சார். அந்த மாதிரி சிம்டம்ஸு யாருக்குமே இல்லை. சிம்டம்ஸ் இருந்ததுன்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். இது தேவையில்லை. நல்லா இருக்காங்க. மற்ற கேரளாவிலேருந்து வரக்கூடியவங்களுக்கு முறையான அந்த சிகிச்சை எதுவும் செக்கப் எதுவும் பண்ணுறாங்களா? அதே போல் மருத்துவ குழுக்கள் எதுவும் அமைக்கப்பட்டிருக்கா திருச்சி மாவட்டத்தில்? சார் அப்படி எல்லாரையும் நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணணும் அவசியமே இல்லை. பேஷண்ட் எல்லாம் ஊருக்கு போயிட்டு வரவங்க எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. சாதாரண ஃபீவர், இருமல், சளின்னா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஒன்றும் பயப்படவே வேண்டாம். நன்றி மேடம். அதாவது திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் யாருக்கும் நிபா வைரஸ் தாக்குதல் இல்லை. தற்பொழுது அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரியசாமி என்பவருக்கு வைரஸ் காய்ச்சல் மட்டுமே இருப்பதாக டீன் தெரிவித்திருக்கார். ஒளிப்பதிவாளர் சுரேஷ்குமாருடன் மகாலிங்கம், நியூஸ் 7 தமிழ், திருச்சி.